வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்றும், கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதியையும் பாஜக அரசு செய்யவில்லை என்றும், இதுகுறித்து தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க எல் முருகன் தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். மேலும் துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் நீண்ட நேரம் காத்திருக்க செய்ததில் இருந்தே வெளிப்படையாக தெரிகிறது இருவருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோயில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து எல்லோரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது என்றும், இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 274 பேரும் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு சில தினங்களுக்கு முன்னர் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனையை குறிப்பிட்டு பேசியுள்ளார். ஆனால் முழுக்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் கிடைத்துள்ளது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு, துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்ப்பு, இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளியது, வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கியது என இந்த நாட்டை பாஜக அரசு சீரழித்துள்ளது என்றார். மேலும் அவர் கூறுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 9% இருந்த பொருளாதார வளர்ச்சி 5.2% குறைந்திருக்கிறது. விழுஞ்சம் துறைமுகம் முதல் மும்பை துறைமுகம் வரை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்ததுதான் இந்த அரசின் சாதனை என்றும், 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன், வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்போம் என்ற அனைத்து வாக்குறுதிகளும் மோடி அரசில் பொய்த்து போனது என்றும், எனவே அவர் மத்திய அரசின் சாதனை குறித்து பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது என்றும், மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும், கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதையும் பாஜக அரசு செய்யவில்லை, ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்ததுதான் மத்திய அரசு செய்த வேலை. இதுகுறித்து ஒரே மேடையில் தன்னுடன் விவாதிக்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தயாரா என சவால் விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், திருக்காமீஸ்வரர் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். இதில் முதலமைச்சர் முன்பே சென்று துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து இழுப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் நீண்ட நேரம் காத்திருந்தார். காலம் கடந்து சென்ற முதலமைச்சர் திட்டமிட்டு துணைநிலை ஆளுநரை அவமதித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த சம்பவம் மூலம் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பகிரங்கமாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மூளைச்சாவு அடைந்த கடலூர் பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு இதயம் சென்னைக்கும், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆம்புலன்ஸ் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டுமென அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் எல்லப்பன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வகணபதி, சீதா தம்பதியினர். இவர்கள் இருசக்கர வாகனத்தில் தங்களது 2 குழந்தைகளுடன் கடந்த 11ஆம் தேதி புதன்கிழமை தென்னம்பாக்கம் பகுதியில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது தம்பிப்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வகணபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சீதா மற்றும் ஒரு குழந்தை படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த சீதா மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து மருத்துவர்கள் அவர்களது உறவினர்களிடம் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் அவர்களும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் முருகேசன், வெங்கட்ராம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சீதாவின் உடலில் இருந்து இதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும்,
கல்லீரல் மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த உடல் உறுப்புகள் சாலை மார்க்கமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் ஆம்புலன்ஸுகள் இடையூறின்றி செல்லும் வகையில் வழிவகை செய்து கொடுத்தனர். இந்த உறுப்புகள் மூலம் 4 பேர் பயன் அடைவதால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததாக சீதாவின் உறவினர்கள் தெரிவித்தனர். உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த சீதாவின் குடும்பத்தினருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டுமென அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பாக புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரியை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரியை எதிர்த்து ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகம் கடந்த 10 வருடங்களாக புதுச்சேரியைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் மனமுடைந்த விளையாட்டு வீரர்கள் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எம்எல்ஏ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் இதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. சிஏபி நிறுவனமானது பிசிசிஐயிடம் இருந்து ஆண்டுக்கு 40 கோடி ரூபாய் பணம் வாங்கி ஒரு விளையாட்டு வீரர்களை அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை. அதேபோல பாண்டிச்சேரியில் 36 அசோசியேஷன்கள் இயங்கி வருகிறது. இவர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து நிதி பிரித்தளிக்கப்படுகிறது. இவர்களாலும் ஒரு விளையாட்டு வீரர்களையும் உருவாக்க முடியவில்லை. இவர்கள் மாற்றாக வெளி மாநில வீரர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களை விளையாட வைக்கின்றனர். இதனால் புதுவையைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். சிஏபி நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. இதேபோல தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் கேப்பை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அறைகூவல் விடுத்தனர். இந்த போராட்டத்தில் இன்பராஜ் வரவேற்புரை வழங்க ஷர்மா முன்னிலை வகித்தார். மேலும் அன்பு சிறப்புரை நிகழ்த்தினார். தி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் தலைவர் கௌதம பாஸ்கரன் இதற்கு தலைமை தாங்கினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் இளங்கோ, ஏஐடியூசி தலைவர் மோதிலால் மற்றும் பெரியார் சிந்தனையாளர் இயக்க அமைப்பாளர் தீனா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை லெனின், இன்பராஜ், அப்துல், சூர்யா ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக திரு கலை அவர்கள் நன்றி உரையாற்றினார். பாண்டிச்சேரி விளையாட்டு வீரர்கள் யாருக்குமே வாய்ப்பளிக்கல, யாருமே விளையாட மாட்டாங்க, எல்லாமே வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க தான் விளையாடுறாங்க சொல்லிட்டு நான் பலமுறை அவர்கிட்ட போய் புகார் அளிச்சிருந்தோம். இங்க சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அமைச்சர் பெருமக்களுக்கும் சரி, இல்ல முதல்வர் அவர்களுக்கும் சரி, எல்லார்கிட்டயுமே நாங்க புகார் மனு அளிச்சிருந்தோம். ஆனா யாருமே இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு மாநிலத்திலேயோ இல்ல மற்ற ஸ்டேட்ல நடந்தாலோ அங்க இருக்கிற எல்லா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அரசு அதிகாரிகளும் சரி, இல்ல அங்க இருக்கிற ஒரு ஆட்சியாளரும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர் இளைஞர்களுக்காகவும் சரி, அந்த ஊர் மக்களுக்காகவும் சரி போராடி ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இது வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நல்லா இன்னும்
வேணாம் வேணாம் நூற்றி 53 படங்கள் நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். 360 நாட்கள் 400 நாட்கள்லாம் படம் ஓடி இருக்கிறது. அவருடைய செல்வ புதல்வனாக தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படம் மிகவும் சிறப்பாக வெற்றி பெறும். ஆக்ஷன் கிங்காக பாலிவுட் நடிகனாக நடிச்சிருக்கிறார் தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள். இந்த படம் கேப்டனை பார்ப்பது போல தம்பி சண்முக பாண்டியனுடைய படத்தையும் பார்ப்பார்கள். கேப்டனுக்கு எவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருந்ததோ அதை விட சண்முக பாண்டியனுக்கும் ரசிகர்கள் கூட்டம் பெருக்கும், தொண்டர்கள் உருவாவாங்க. இந்த படைத்தலைவன் இந்த பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 7 தியேட்டர்ல படம் வெளிவந்திருக்கிறது. அனைத்து தியேட்டர்லையும் எடுத்திருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில எடுத்த அனைத்து தியேட்டர்காரர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் பெரிய முன்னணி கதாநாயகனாக தம்பி திகழ்வார். மிக மிக வேகமாக கேப்டனை விட ஆக்ஷன் கிங்காக அவர் வலம் வர வேண்டும். அவர் வயசுக்கும் அவர் உயரத்துக்கும் அவருடைய கம்பீரத்துக்கும் இந்த படம் வெற்றி பெற மனமாற பாண்டிச்சேரி சார்பாக மட்டுமல்ல, தமிழ்நாடு சார்பாக மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கின்றோம். வானூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக படத்தளபதி படம் மிக சிறப்பு மிக்க இருக்கும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தமிழகம் எங்கும் சென்னையில் 13 தியேட்டர்கள் ஓடுகின்றன. அதே மாதிரி தமிழகம் எங்கும் 200 தியேட்டருக்கு மேலே ஓடுகின்றன. 500 தியேட்டருக்கு மேலே ஓடுகிறது படம். இது வெற்றிகரமாக அமையுன்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஹாலிவுட் ஃபிலிம் சார்பில் அந்த படம் இதாக இருக்குது. நம்ம எதிர்காலத்தில் தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுடைய படம் கேப்டன் உடைய 153 படம் எடுத்திருக்காரு. தம்பி ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து சிறப்பு மிக்க அமையும். மேலும் இந்த படம் சிறப்பாக அமைக்க வானூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய சார்பில் வந்திருக்கோம். அனைவரும் இங்கே 300 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. மேலும் இன்னும் அதிகமாக இங்கே வருவாங்க. பாண்டிச்சேரி மாநில செயலாளர் அவர்கள் VP வேலு அவர்கள் தலைமையிலும் இங்கே மற்றும் கூடியிருக்கும் பாண்டிச்சேரி சேர்ந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தமிழகத்தில் வந்திருக்கும் பாண்டிச்சேரி நடக்கும் சண்முகா தியேட்டரில் மற்றும் நம்ம வானூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் அனைவரும் இங்கே கண்டுகளிக்குமாறு மாவட்ட கழக செயலர் வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இங்கே வந்திருக்கும் மாவட்டம் ஒன்றியம் இளைஞரணி மற்றும் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக படம் அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. SMB பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகுடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMB பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் உள் அரங்கத்தில் நடைபெற்றது. குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் SMB பள்ளி கீதம் பாடல் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து SMB பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்து பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஒருங்கிணைந்து UKG வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு பெட்டகமும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் UKG வகுப்பு குழந்தைகள் நடனமாடி வசீகரப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் இணை செயலர் வேலாயுதம், இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் என்றும் இதன் மூலம் மழலையர் வகுப்பிலிருந்து முன்னேற்றமடைந்த குழந்தைகளை அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகவும் அடுத்த வகுப்பு படிப்புக்கு அவர்கள் தயார் ஆவதற்கு ஒரு மனமகிழ் பாலமாகவும் அமைகிறது என்று கூறினார். இவ்விழாவில் தங்கள் குழந்தைகளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மனதிற்கு பெரும் மகிழ்வாக அமைந்தது என்று பெற்றோர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பட்டமளிப்பு சான்றிதழ் பெற்ற குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். ஜோசாலுகாஸ் நிறுவனத்தில் புதிய பிராண்ட் கலெக்ஷன் திறப்பு விழா துவங்கப்பட்டது. புதுச்சேரி ஜோசாலுகாஸில் புதிய பிராண்ட் சாலிட்டரிஸ் ஆஃப் மிராக் கலெக்ஷன்ஸ் திறப்பு விழா துவங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ENT ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சக்ஷி, டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நிவேதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பங்கேற்ற இருவருக்கும் ஜோசாலுகாஸின் மேலாளர்கள் சார்பாக பொன்னாடை மற்றும் பரிசு வழங்கப்பட்டது. இதில் மிராக் டிசைன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்விழாவில் ஜோசாலுகாஸின் மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ் இவர்களுடன் வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலய தேர் பவனியில் NR காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார்பாளையம் பங்கு புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோனியார் தேர்பவனியை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்தோனியார் திருவுருவப் படத்தினை வழங்கினார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.